ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் NN ஸ்கொயர். ஒவ்வொரு உணவிற்கும் சிறந்த சுவை தாருங்கள். இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஆரோக்கியமான பாவக்காய் குழம்பு. கொஞ்சம் கூட கசப்பில்லாமல் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு மண் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடான உடனே நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காவை அதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிஞ்சு பாவக்காய் தான் எடுத்திருந்தேன், அதனால் விதையோடு சேர்த்துட்டேன். இல்லை கொஞ்சம் முத்தின பாவக்காவாக இருந்தால் உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாவக்காவை நல்லாவே வறுத்தாச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ அதே சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 4-5 பல் பூண்டை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வெந்த பிறகு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க 2 வெங்காயத்தை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா பொன்னிறம் ஆகணும், அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ 3 தக்காளியை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு தேவையான மசாலா பவுடர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மசாலா லைட்டாக கொதித்த உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். புளி தண்ணியோடைய பச்சை வாடை போய் குழம்பு நல்லாவே கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற பாவக்காவை இதில் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த பாவக்காய் இந்த குழம்புலேயே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 5 நிமிஷம் வேக விடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்து பாவக்காய்லாம் நல்லாவே வெந்திருக்கு. ஃபைனலாக மல்லி இலையை மேலே தூவி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய சுவையான பாவக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை சுட சுட சாப்பாடோட சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சர்க்கரை நோய் எதுவுமே உங்களுக்கு வராது. உடம்புக்கு கூட இந்த பாவக்காய் ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது NN ஸ்கொயர். நான் உங்கள் நாசிரா நைம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். டாடா பை பை.